ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற அந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்களிலே காலங்களிலே எங்களுக்கு கொடுத்து வருகிற ஆதரவுக்காக இந்த காட்சிகளை கண்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் பெருகி வருவதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த விதமான செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்கள் கருத்தாக கேட்பீர்களானால் வேதத்தில் இருக்கிற கிறிஸ்து இயேசு நிறைவேற்றின உன்னதமான இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே உங்களை இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என்று அழைக்கிறேன். சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன? இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து இன்றைக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறது. ஆகவே 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆக சிலுவையை பற்றிய உபதேசம் இந்த உலகத்தில் கெட்டு போகிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தைகள் பைத்தியமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இது தேவன் கொடுத்த பலனாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு சொன்னார், யோவான் 7:16-17 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். ஆக என்னுடைய உபதேசம் என்னுடையதாய் இல்லாதபடி என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி இந்த உபதேசத்தை நான் கொடுத்தேனோ சுயமாய் பேசணுனோ என்று அறிந்து கொள்வான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது ஜனங்களுக்கு உபதேசித்து சொன்ன வார்த்தைகள் எண்ணுக்கடங்காதவைகள். அவைகளிலே ஒலிவ மலையிலே அமர்ந்திருந்து அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். 3 நாள் அளவும் ஜனங்கள் புசியாமலும் குடியாமலும் அந்த தேவ மகிமையிலே அவர்கள் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த நாட்களில் அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதை இங்கே இயேசு சொல்கிறார், என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இல்லாதபடி என்னை அனுப்பின பிதாவினுடையது. அப்படி இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரமே எனக்கு சீசனாயிருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். அதில் யோவான் 12:49-50 நாம் வாசிக்க கேட்கலாம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாயிருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆக இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக சொல்லுகிறார், இந்த உபதேசம் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய கட்டளை தான் நித்திய ஜீவன். என்னுடைய உபதேசம் என்னுடையதாக இல்லாதபடி என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிக்க மாட்டான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசு இந்த பூமியில் மனுஷனாக வந்தபோது அவர் உபதேசித்த அந்த உபதேசத்தை அந்த மனிதன் மனப்பூர்வமாய் கை கொள்ள வேண்டும். இந்த உபதேசத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கும் உள்ள ஐக்கியம் என்ன என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். மத்தேயு 26:45 பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஆக சீஷர்களோடு அவர் ஒலிவ மலைக்கு ஜெபம் பண்ணும்படியாக போயிருந்தார். அங்கே சீஷர்கள்
நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை தனித்து போய் 3 தரம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறார். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற வேளை வந்தது என்று சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் நிறைவேற்றக்கூடிய பாடுகளை குறித்து பிதாவாகிய தேவனிடத்தில் தனித்திருந்து ஜெபிக்கும்படி போனார். அந்த ஜெப வேளையில் அவர் சொல்லுகிறார், வேளை வந்தது. அது வரைக்கும் அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது அவருடைய வேலை வந்திருக்குது. அவருடைய வேலை என்ன? அவர் தேவன் கொடுத்திருக்கிற சிலுவையை அவர் நிறைவேற்ற வேண்டும். யோவான் 17:2 பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிறார். நீ குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியான வேளை வந்தது. நீர் அவர் கொடுத்த அதிகாரத்தின்படியே உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று அவர் வேண்டிக் கொள்கிறார். ஆக இந்த சிலுவையின் பாடுகள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் மகிமையாக விளங்குகிறது. ஆகவே அவரை குறித்து சொல்லப்பட்ட பிதா கொடுத்திருக்கிற அந்த வேளை வந்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 20:18-19 இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சீசர்களிடத்தில் சொல்லி வந்த ஒரு காரியம், நாம் எருசலேமுக்கு போகிறோம். வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவாகிய அவரை பிடித்து சிலுவையில் அறைவார்கள், புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவர்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தி கொண்டே வந்தார். ஆனால் அவர்கள் இது என்ன என்று புரியாதபடி, அதை அறிந்து கொள்ள முடியாதபடி இருந்தார். ஆனால் மீண்டும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறோம், எருசலேமிலே ஜெபம் பண்ணும்படியாக அந்த ஒலிவ மலைக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர்களுக்கு அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் சீசர்களோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது வேதபாரகரும் பரிசேயரும் அவர்கள் அனுப்பின காவலர்களும் யூதாசோடு அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே வரும்போது அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து அந்த பட்டயத்தினால வெட்டுவோமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்கிறார். பிதா என்ன பாத்திரத்தை இயேசுவுக்கு கொடுத்தார் என்று பார்க்கும்போது மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆக அந்த ஜெப வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர் வேண்டுதல். எந்த பாத்திரம் என்ன நடக்கப் போகிறது? 42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆக மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அவர், பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில்
உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இவருக்கு இந்த பாடுகளை நிறைவேற்றக்கூடிய சிலுவையானது, அது சிலுவை ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்காது என்று சொல்லி அறிந்து அதிலிருந்து விடுதலையாக்கும் என்று கேட்குறார். ஆனாலும் பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ, ஆக நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு என்ன செய்யாது, நீங்கக்கூடாது என்று சொல்லி இந்த சிலுவை என்கிற பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து அங்கே எடுத்து கொள்கிறார். பாத்திரம் என்பது சிலுவை, சிலுவை என்பது உபதேசம். இந்த மூன்றுக்குரிய காரியங்களை உங்களுக்கு மேற்கொண்ட வசனங்களில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது காரியம் மத்தேயு 6:13 எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது ஒரு விண்ணப்பத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் வைக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் என்ன சொல்கிறார்னா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக சொன்ன ஆலோசனையை அங்கே நிறைவேற்றுகிறதை பார்க்குறோம். மார்க்கு 14:38-39 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆக சீசர்களுக்கு அந்த நேரத்தில் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், இந்த மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்கிறார். மறுபடியும் போய் ஜெபிக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த சொன்ன முதல் வார்த்தை, முதல் ஜெபத்தில் சிலுவை ஆரம்பிக்கிறது. அவர் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் என்று அவர் ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரே, அந்த ஜெபமானது இவர் சோதனைக்கு வந்தபோது அந்த ஜெபத்தின்படியே இவர் செய்கிறார் என்று பார்க்குறோம். உபதேசித்தார். அந்த உபதேசத்தின்படி இயேசு அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம். இரண்டாவதான ஒரு காரியம் மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆக இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று வேண்டிக் கொண்டாரே, அப்படிப்பட்ட அந்த பாத்திரம் என்னென்றால் சிலுவை. இந்த சிலுவை என்று சொல்லும்போது இயேசு ஒலிவ மலையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணின அந்த உபதேச வாக்கியத்தில் இருக்கிறதை இந்த சிலுவைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 5:4 அவர் சொல்லி இருக்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடியே மார்க் 14:33 சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன இந்த வார்த்தை ஒலிவ மலையில் அவர் ஜெபம் பண்ணுகிற போது அங்கே சொல்லுகிறாரு, அங்கே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு இயேசு வேண்டுதல் செய்கிறார். அவர் வேண்டுதல் செய்யும்போது இரத்தத்தின் பெருந்துளியாக வேர்வை வெளியில் வருகிறது. ஏனென்றால் உலகத்தாருடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கும்படி, உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் வரக்கூடிய மரணத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த வேலை வந்தபோது உலகம் முழுவதும் உள்ள பாரம் அவர் மேலே வருகிறது. அந்த பாரத்தை தாங்கக்கூடாதவராக திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது தேவதூதர்கள் வந்து அவருக்கு பலத்தை கொடுக்கும்படி திடப்படுத்தினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையானது முதல் காரியம் ஜெபத்தில் ஆரம்பிக்கிறார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து
அங்கே முழுவதும் வரக்கூடிய சோதனை ஜெயிப்பதற்காக விழித்திருந்து ஜெபித்தார். ரெண்டாவது காரணம், அவர் அந்த ஒலிவ மலையில் நிறைவேற்றப்போடுற அந்த பாத்திரத்தில் நிறைவேற்றப் போகிற பாடுகளை குறித்து அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்தபோது திகிலடையவும் வியாகுலப்படவும் செய்தார். மூன்றாவதான ஒரு காரியம், மத்திய 26 வசனம் 23 வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராபோஜனம் பண்ணும்போது யூதாஸ் அங்கே வருகிறான். மற்ற 12 பேரோட ராபோஜனம் பண்ணும்போது இயேசு சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். ஆக அநேகர் சொல்கிறாங்க, அங்கே உள்ள சீசர்கள் நானோ என்று கேட்டபோது யூதாஸும் சொல்கிறார், இயேசு அந்த நேரத்தில் சொல்கிறார், என்னோடு தாளத்தில் கையிடுகிறவன் என் குதிங்காலை தூக்குவான் என்ற சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி அப்பத்தை எடுத்து அவனுடைய கையில் கொடுத்து, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லுகிறார். என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னாரே. அவ்விதமாய் சங்கீத 41 வசனம், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிக்காலை தூக்கினான். ஆக சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார், என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என்னோடு கூட தாளத்தில் அப்பத்தை புசிக்கிறவன் தான் என் மேலே தன் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து அங்கே ஒலிவ மலையில் இருக்கும்போது அவரை காட்டி கொடுக்கும்படி முத்தம் செய்கிறார். ஆக மத்திய 26 49 50 வசனங்கள். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஆக எவனை நான் முத்தம் செய்கிறேனோ அவன்தான் என்று அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அங்கே யூதாஸ் சொல்லி அங்கே இருக்கிற போர் சேவர்கள் கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்தான். இயேசுவை நெருங்கி ரபி வாழ்க என்று சொல்லி அவரை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறான். லூக்கா 22 48 வசனம். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். ஆக சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி அவனை குறித்து சொன்னபோது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். மத்திய 5 44 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆக இயேசு ஒலிவ மலையிலே உபதேசிக்கும் போது சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். யூதாஸ் இப்பொழுது இயேசுவுக்கு சத்துருவோடு கூடிக்கொண்டு வருகிறான். ஆக அவனை பார்த்து சொல்கிறாரு, சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொன்னார். ஆக சத்துருவை பகைப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சத்துருவை சிநேகி என்று சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தை இங்கே சிலுவைக்கு முன்பதாக ஒலிவ மலையில் நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து சத்துருவை சிநேகித்தார். முத்தத்தில் காட்டி கொடுத்த யூதாஸை அவர் சிநேகித்தார். அடுத்ததான ஒரு காரியம், 4வது மத்திய 5 39 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கண்டத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்டத்தையும் திருப்பிக் கொடு. ஆக அடுத்த உபதேச வாக்கியம் என்னவென்றால், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இன்றைக்கு நாம் தீமைக்கு தீமையை சரி கட்டாமல் தீமைக்கு நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இங்கே பார்க்குறோம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஆக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே நெருங்கி தீமை வந்திருக்கிறது. அது யூதாஸ் மூலமாகவும் போர் சேவர்கள் மூலமாக வந்திருக்குது. ஆனால் நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி என் பிதா எனக்காக யுத்தம் பண்ணுவார் அல்லவா? அவர் செய்திருக்க முடியும். ஆனால் தீமைக்கு அவர் எதிர்த்து நிற்கவில்லை.
தீமைக்கு அவர் தீமை செய்ய விரும்பவில்லை. ஆகவே யோவான் 18:4-6 இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். ஆக அவர்கள் முன்பதாக போய் இயேசு யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார். தீமைக்கு அவர் எதிர்த்து நிற்கலை. நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது அவர் சொல்கிறார், நான் தான் என்று தன்னை கொடுக்கிறார். அப்பொழுது இந்த நான் தான் என்கிற அந்த வார்த்தையை கேட்டபோது அங்கே இருக்கிறவர்கள் அநேகர் கீழே பின்னிட்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 40:14-15 என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சியடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. ஆக இந்த சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் பின்னிட்டு விழுந்து ஏகமாய் வெட்கி நாணம் அடைவார்களாக என்று சொல்லப்பட்ட வார்த்தை அங்கே நிறைவேறுது. அதே விதமாக 70ஆம் சங்கீதம் 2-3 என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சியடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. ஆக அங்கே பெரிய ஒரு கூட்டம் நான் தான் இயேசு, நான் தான் என்று இயேசு தன்னை காட்டின போது அந்த வார்த்தையின் வல்லமையானது அங்கே பிரவேசித்த போது அவருக்கு தீமை செய்யும்படியாய் வந்தவர்கள் வெக்கப்பட்டு அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் இயேசு சொல்கிறார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். 5ஆவதான ஒரு காரியம் யோவான் 16:32 இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். ஆக அடுத்ததாக சீசர்களை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் அடிக்கடி சீசர்களுக்கு சொல்லி வந்தார். ஆனால் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 6:39 அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆக பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு கூட்டத்தை இயேசுவுக்கு தந்தார். அதில் 12 பேர் விசேஷமான சீசர்களாக இருந்தார். இந்த நேரத்தில் அவரோடு கூட அந்த ஒலிவ மலையில் அவர்கள் இருக்கிறாங்க. வந்தவர்கள் இயேசுவை பிடித்து கொள்ளும்போது இவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது, அடிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே இயேசு சொல்லி வைத்தபடி எனக்கு தந்தவர்களில் ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொன்னாராக. சீசர்களை அவர்கள் இழந்து போக விரும்பவில்லை. ஆகவே அது நிமித்தமாக என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடு என்று சொல்லி அவர்களை போக விடுகிறார். ஆக அதில் ஒருவன் ஆமோஸ் 2:16 பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக பலசாலி யாரு? பேதுரு, மற்ற யோவான், இவர்களெல்லாம் பலசாலிகளாக இருந்தார்கள். ஆக அந்த நாட்களிலே அவர்கள் நிர்வாணமாய் ஓடி போவார்கள் என்று சொல்லப்படுது. மார்க் 14:52 அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். ஆக இந்த வசனம் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்குறோம். துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் ஓடினார்கள். ஏனென்றால் அவனவன் தன் தனியே விட்டுவிடும் காலம் வரும் என்று சொன்னாரே, பிதா என்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னார். ஆக அவர் கூட இருந்தவர்கள் ஓடி போனார்கள். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் உன்னை சிநேகிக்கிறவர்கள், நீ நலமாய் இருக்கும் போது உன்னோடு கூட புசிக்கிறவர்கள், உன்னோடு கூட உன்னுடைய நன்மை அனுபவிக்கக்கூடியவர்கள், உன் வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், ஆபத்து வரும்போது, நெருக்கம் வரும்போது உன்னோட கூட இருப்பார்களா? ஒருவர் இருக்க மாட்டாங்க. ஆக உன்னோடு கடைசி வரைக்கும் இருக்கிறவர் பிதாவாகிய தேவன் ஒருவரே. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆக
எல்லாரையும் நம்ப வேண்டாம். இப்போ அப்பம் புசித்தவன் காட்டி கொடுத்தான். கூட 3 வருஷம் அவரோடு இருந்தவர்கள், அவரோடு புசித்தவர்கள், அவரோடு குடித்தவர்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆபத்து வருகிறதென்று அறிந்தபோது எல்லாருமே விட்டு ஓடி போய்விட்டார்கள். இதுதான் உலகம். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள் என்று சொன்னாரே. ஆக இந்த மனுஷர்களை குறித்து கூட நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் உங்களை பகைக்கும், உங்களை விரோதிக்கும், உங்களுடைய நாமத்தை பொல்லாதென்று தள்ளும், உங்களுக்கு ஆபத்து வரும்போது உங்களை விட்டு ஓடி போகும். ஆகவே கடைசி வரைக்கும் உங்களோடு இருக்கிறவர் இயேசுவோடு இருந்த பிதா இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களோடு இருப்பார். அவரை நேசிப்பீர்களா? அவரை பற்றி கொள்வீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த பகுதியை தொடர்ந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் பெற்றுக்கொள்ள அடுத்த வாரத்தில் நீங்கள் இந்த செய்தியை கவனிங்க. சிலுவை என்பது பிதா கொடுத்த பாத்திரம். அந்த சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தின்படி இணைந்து வருகிறது. ஆகவே தொடர்ந்து இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுவீர்களானால் இந்த சிலுவையின் மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க ஆண்டவரே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு அது தேவ பலன் என்று சொன்னீரே. இன்றைக்கு உலகமானது சிலுவை என்று சொல்லும்போது ஒரு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு கருவியாக, தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு கருவியாக, வெள்ளி மற்ற பெண்களத்தில் செய்யப்பட்ட ஒரு கருவியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன சிலுவையானது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று சொன்னாரே, அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன சிலுவையானது இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசமே என்பதை குறித்து சிருஷ்டாந்தப்படுத்தும்படி இந்த நாட்களில் கிருபை கொடுத்திருக்கிறேன். இதை காண்கிற மக்கள் சிலுவையின் மேன்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய மனக்கண்களை திறந்தார் இயேசுவின் மூலம் பிதாவே. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.